கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட தேவனுடைய வாயத்தை பகிர்ந்து கொடுக்க என் தேவன் எனக்கு கொடுத்த நல்ல தருணத்துக்காய் கிருபைக்காய் நன்றி. ரூபவதிய ஊழியத்திற்காய் நன்றி. ஆர்கி டிவி மூலம் இந்த வார்த்தையை கேட்க போற ஜனங்களை கர்த்தர் ஒரு விசையை ஆசீர்வதிக்கும்படியா ஒரு விசை அன்பு அப்பாவின் முகத்தை நோக்கி பார்த்து ஜெபித்து வார்த்தைகளை கேட்போமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மே துதிக்கிறோம் ஏசப்பா. நன்றியோடு மே துதிக்கிறவனே, உடைய இரக்கம் உடைய கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. எங்களை நீர் ஆசீர்வதியும், எங்களை பலப்படுத்தும், உடைய மகிழ்ச்சியினால் எங்களை இடைக்கட்டும். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். இன்னைக்கு பார்க்க போற வசனம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 2 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 2-6 வசனங்கள். இதுல மனாசேன்னு சொல்ற ஒரு ராஜாவை குறித்து எழுதப்பட்டிருக்கிற. இந்த மனசை யாரு அப்படின்னா எசேக்கியாவின் மகன். எசேக்கியா 15 வருஷம் சாவ போறான்னு பிறகு கூட்டி கேட்டான்ல, அந்த நாட்கள்ல இந்த மனாசே அவனுக்கு பிறந்தான். இவன் என்ன செஞ்சானா, என்ன வசனம் போட்டிருக்குன்னா, தலைப்பு என்னன்னா, மிகுதியாய் செய்தான். என்னத்த மிகுதியாய் செய்தான்? மிகுதியா செஞ்சான். எத? பொல்லாப்ப, கர்த்தருக்கு விரோதமான பொல்லாப்ப நிறைய செஞ்சான், அதிகமா செஞ்சான், மிகுதியா அதிகம் செய்தான் அப்படின்னு சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். இந்த மனசை என்ன முதல்ல செஞ்சான்? கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான், அதை மிகுதியா செஞ்சானா, அதிகமா. என்ன பொல்லாப்பு செஞ்சான்? எசேக்கியா கட்டி வச்ச இந்த பலிபிடங்களை எல்லாம் இடித்து போட்டு பாகால் பலிபிடங்களை மறுபடியும் அவன் கட்டுறான். அது பிறகு பாகாலுக்கு பலி செலுத்துறான், விக்கிரக தோப்பை உண்டாக்குனான், வானத்தின் சேனைகளை பணிந்து கொண்டான். அதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை. கர்த்தரை தவிர வேற தேவனை வணங்க கூடாதுன்னு தெரியும். தாவீது ராஜாலாம் கர்த்தருக்கு பிரியமானதை செய்தான்னு பார்க்கும். ஆனா இவன் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தையும் மிகுதியா செஞ்சு பொல்லாப்பு செஞ்சான் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. ஏன் இதை சொல்றீங்க நீங்க அப்படின்னு கேக்கீங்களா? நாம என்ன செய்யறோம்? வான சேனையை பணிந்து கொள்றோமா? தன் குமாரனை தீ மிதிக்க பண்ணானா? நாள் பாக்குறவங்களையும் அஞ்சனம் குறி சொல்றவங்களையும் தேசத்துல நிறைய வச்சு கேட்டான். அப்போ குறி கேட்கிறது கர்த்தருக்கு கோபப்படுத்தும். சரியா? பொல்லாப்பு இந்த மனசை மிகுதியா செஞ்சான். நாம எப்படி இருக்கோம்? நமக்கு கர்த்தருக்கு பிரியமானது என்னது, பிரியம் இல்லாதது என்னதுன்னு தெரிஞ்சு அதை பிரியம் இல்லாததை விட்டு விலகுறோமா? கர்த்தருக்கு பிரியம் இல்லைனாலும் பரவாயில்ல, அதை நம்ம செஞ்சுக்கிடுவோம்னு செய்யறோமா? தீய நோக்கமே பாவம். நம்ம எண்ணத்துல தப்பு செஞ்சா கூட கர்த்தர் கணக்குல ரெக்கார்ட் ஆகும் அது. ஆனா இவன் என்ன செய்யறான்? வான சேனைகளை பணிந்து கொள்றான், பிள்ளைகளை தீ மிதிக்க பண்றான், நாள் கேட்கறான், சோசியம் பாக்குறான். இதெல்லாம் கர்த்தர் அருவருக்கிற பாவங்கள். அப்ப கர்த்தருக்கு பிரியமானதை நம்ம செய்யணும். அது எப்படி செஞ்சானா? மிகுதியா செஞ்சானா. வேதத்துல சொல்லியிருக்கு, தீய நோக்கம் பாவமாம்னு சொல்லியிருக்கு. அப்போ நம்ம இன்னைக்கு எண்ணக்கூடாததை எண்ணக்கூடாது. சரியா? இஸ்ரவேல் ஜனங்களையும் யூதா ஜனங்களையும் இவன் பாவம் செய்ய பண்ணினான்னு போட்டிருக்கு. சரியா? குற்றமில்லாத ரத்தத்தை மிகுதியா சிந்தனானா. அப்போ பாருங்க, எழுதப்பட்டிருக்கு. சிலர் சொல்லுவாங்க பாஸ்ட் இஸ் பாஸ்ட், அதை விட்டுரு அப்படிம்பாங்க. இல்ல, நமக்கு எழுத வச்சு மனசை எப்படி செஞ்சான் ஆண்டவர் குறிப்பிடுறாரு. ஏன் ஆதாம் ஏவாள் விளக்குன கனியை தின்னா கீழ்படியாம இந்த பாவத்தை செஞ்சா? எதுக்கு? நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி அது எழுதப்பட்டிருக்கிறது. சரியா? இவன் செஞ்ச பாவம் யூதாவுடைய நாளாகம புஸ்தகத்துல எல்லாம் எழுதி வச்சிருக்குது. சரி, மனசை செஞ்சது போல இவன் நல்ல இதா செய்யல. அவன் ஆமோன் அடுத்தப்ப 22 வயசுல ராஜாவாகி தகப்பனை போல தன் பார்வைக்கு மனச மகனும் செஞ்சானா. சரியா? ஆனா பொல்லாப்பு செய்யறதுக்கு ஏதுவான எரிச்சலும் நமக்கு வேண்டாம், பொல்லாப்பும் நமக்கு வேண்டாம். அடுத்தது பாத்தீங்கன்னா, இன்னொரு பெண்ணு இருக்கா, தபித்தாள். தொற்கால்னு சொல்லி அர்த்தங்களும் தபித்தாள். அவ என்ன செஞ்சாலாம்? மிகுதியான தர்மங்களையும் தான தர்மங்களையும் நற்கிரியைகளையும் செய்தாள் அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ நாம எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கோம்னா, நற்கிரியைகளை செய்வதற்கு இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நாம உருவாக்கப்பட்டிருக்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம எதை செய்யறோம்? கர்த்தருக்கு பிரியம் இல்லாத காரியத்தை, பொல்லாப்பானதை செய்யறோமா? இல்ல நம்ம ஏழை எளியதுக்கு கையை விரிக்கமா? என்ன செய்யறோம்? அது கர்த்தருக்கு தான் தெரிஞ்சா போதும். நம்ம என்ன செய்யறோமோ அது ஆண்டவர் அழகா சொல்றாரு, எதை விதைக்கியோ அதை அறுப்பா. நன்மையை விதைச்சா நமக்கு மேன்மை கிடைக்கும், தீமையை விதைச்சா தீமை தான் கிடைக்கும். ஆனா இன்னைக்கு என்ன சொல்லியிருக்கு? அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். யோப்பான்னு ஒரு பட்டணம் இருக்கு. அந்த பட்டணத்துல கிரேக்க பாஷையில தொற்கால் என்று அர்த்தம் கொள்ளும் தபித்தாள்னு ஒரு பெண்ணு இருக்கா. அவ ஏகப்பட்ட நன்மை, சீசின்னு போட்டிருக்கு, ஏகப்பட்ட தர்மம் நற்கிரியைகளை செய்து கொண்டு வந்தா என்று சொல்லப்பட்டிருக்கு. மிகுதியாய் செய்து கொண்டு வந்தான்னு எழுதப்பட்டிருக்கு. சரியா? நற்கிரியைகளையும் தான தர்மங்களையும் செய்கிறோம். ஏன் செய்யறோம்?
ஆண்டவர் சொல்றாரு, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அப்போ நம்ம ஏழைகளுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு, துன்பப்படுறவங்களுக்கு, பசியா இருக்கிறவங்களுக்கும் ஆகாரத்தை பகிர்ந்து கொடு. கண்டுக்காம போகாத, கர்த்தர் பார்க்கலன்னு சொல்லிட்டு கண்டுக்காம போகாத அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்போ ஒருத்தன் பசியா இருக்கான்னா நம்ம ஆகாரத்தை நமக்கு கொடுக்கணும். எனக்கு வந்து சின்ன பையனை ரொம்ப பிடிக்கும். ஆண்டவர் அந்திரையா கையில இருந்து வாங்கினால பசியா இருக்கும்போது இங்க யாருக்கு ஆகாரம் கொடுக்கணும்னு சொல்லுங்க. இங்க ஒரு சிறுவன் இருக்கான், அவன் கையில 5 அப்பமும் சில மீன்களும் 2 மீன்களும் இருக்கு அப்படி. அப்போ அதை வாங்குங்க, அதை கொண்டா. அந்த பையன் எப்படி உவந்து கொடுத்தான், எவ்வளவு நல்ல பையன் பாருங்க. அவன் சின்ன பையன், ஒருத்தன் சாப்பாடுக்கு அவங்க அம்மா கட்டி கொடுத்துருக்காங்க. எனக்கெல்லாம் பசி இருந்தா 10ம் பறந்துரும். பசின்னா சோறு, கட்டாயம் சோறு வேணும். எனக்கு பசியை பொறுத்துக்கிட்டதுக்கு சின்ன வயசுல இருந்தே நான் அழ ஆரம்பிச்சிருவேன். அப்ப அந்த பையனை பாருங்க, அப்படியே கொடுக்கான்னு தூக்கி பாத்திரத்தை, அந்த டப்பாவை. அப்போ அதை கொண்டு 5000 பேருக்கு அதிகமானவங்களுக்கும் ஆண்டவர் பெருக பண்ணி கொடுத்து மீதியான துணிக்கையும் எடுக்க வைக்காரு பாருங்க. கர்த்தர் கையில கொடுக்கறதுல அவ்வளவு சந்தோஷம். நான் சாப்பிடணும் அப்படின்னு சின்ன பிள்ளைல என்ன சொல்லும், நான் சாப்பிடணும், எனக்கு வேணும், எனக்குன்னு அம்மா தந்தாங்கன்னு தான் சொல்லும். பாருங்க, தாயி கொடுக்கறதுக்கும் பழக்கியிருக்கா. கொண்டு போகையும் கொடுத்து அனுப்புனா, கேட்டா யார் கேட்டாலும் குடுமா அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்குரிய சின்ன பிள்ளை பருவத்திலே கொடுக்கறதுக்கு பழக்கப்பட்ட ஒரு பையன். அவன் கொடுத்ததுனால நிறைய கூட்டத்து மக்களுடைய பசியும் போச்சு, அவனுக்கும் கிடைச்சிச்சு. அப்ப கர்த்தருக்கும் சந்தோஷம். அப்ப பாருங்க, நாம இன்னைக்கு என்ன செய்கிறோம்? ஏழைகளுக்கு இறங்குறோமா? கைகள்ல நம்ம பரிசுத்தமா செய்யறோமா? சரியா? அது வர 2வது சொல்றாரு, கைகள் ரத்தக்கரை இருக்கக்கூடாதான். நம்ம கைகள்ல ரத்தம்லாம் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. மிகுதியான ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் கைகள் மிகுதியா ஜெபம் பண்ணினாலும் நான் கேட்க மாட்டேன்னு. ஏசாயா 1 அதிகாரம் 15 உங்கள் கைகள் ரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது, அதனால அது கழுவப்படணும். சரியா? உங்கள் கண்களை என்னை விட்டு மறைக்கிறேன், நீங்கள் மிகுதியா ஜெபம் பண்ணினாலும் நான் கேட்க. துரோகம் பண்ணிட்டு உன் நன்மை செய்யாம இருந்துட்டு கர்த்தருக்கு தெரியாதுன்னு நம்ம இருக்க முடியாது. ஏன்னு கேட்டா நம்மளை பத்தி எல்லாம் அவருக்கு தெரியும். அப்ப நம்ம என்ன செய்யணுமா? கர்த்தருக்கு ஏற்ற ஒரு நல்ல வழியில நம்ம இருக்கணும். நான் அந்த சின்ன பையனை சொல்றேன், இயேசுபை சத்தத்தை கேட்க போனா, பிரசங்கத்தை கேட்க போனா குடுக்கான். அப்ப தாய்வுடைய வளர்ப்பு நல்ல வளர்ப்பு. சரியா? அதே இதுதான் நம்ம செய்யணும். அடுத்தது நீதிமொழிகள் 25 அதிகாரம் 27 சொல்லுது, தேனை மிகுதியாய் உண்பது நல்லது அல்ல. தேன் மருந்துதான், மருந்து பொருள். ஆனா தேன் சாப்பிடுறது நல்லது, ஆனா அதை மிகுதியா சாப்பிடக்கூடாது. அதே இது தற்புகழை நாடுவது புகழ் அல்ல. தரித்திரனுக்கு கொடுக்கிறவன் தாழ்ச்சி அடையான். தன் கண்களை ஏழைகளுக்கு விளக்குகிறவனுக்கோ அநேக சாபங்கள் வரும்னு எழுதப்பட்டிருக்கு. அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? ஆண்டவருக்கு முன்பாக பரிசுத்தமாவும் இருக்கணும், ஏழைக்கு இறங்கணும், ஏழைகளுக்கு கொடுக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா, அதான் கர்த்தர் சொல்றாரு, உங்கள் கைகளை நீங்க எனக்கு நேரம் விரித்தாலும் உங்கள் கண்களை என் கண்ணை உங்களை விட்டு விலக்கிடுவேன். மிகுதியா ஜெபம் பண்ணாலும் நான் கேட்க மாட்டேன். ஏன் அப்படின்னா, உங்கள் கைகள் ரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. அடுத்தது பாத்தீங்க, ஏசாயா 33 அதிகாரம் 15-16 சொல்லுது, நம்ம நீதியா நடக்கணுமா? செம்மையானவைகளை பேசணும். இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து விடு. பரிதானம் வாங்காதபடி உன் கைகளை உதறு. ரத்தம் சிந்துவதற்கு யோசனைகளை கேட்காத, அதுக்கு செவியை அடைத்துக்கொள். பொல்லாப்பை காணாதபடி தன் கண்களை மூடுகிறவன் எவனோ அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். அப்ப பொல்லாப்புக்கு கண்களை திறக்கவே கூடாது. கண்மலையின் அரண்கள் அவனுக்கு உயர்ந்த அடைக்கலமாகும். அவன் சாப்பாடு அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு கிடைக்கும், தாகம் தீர்க்கப்படும். உன் கண்கள் உன் ராஜாவை மகிமை உள்ளவராய் தூரத்திலே தேசத்தை காணும். அப்போ நமக்கு இவ்வளவு ஆசீர்வாதம் வேணும்னா நம்ம முதல்ல நீதியா நடக்கணும், செம்மையானதை பேசணும், இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்துடணும். சரியா? பொல்லாப்பை காணாதபடி தன் கண்களை பொல்லாப்புக்கு விலக்கிடணும். அப்போ உயர்ந்த இடத்துல நம்ம வாசம் பண்ணலாம். ஏசாயால சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால நம்ம கண்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, தூரத்துல உள்ள ராஜாவை, பரலோக ராஜாவை நம்முடைய கண்கள் பார்க்கும்படியா நம்ம இருக்கணுமா. அடுத்தப்ப பாத்தீங்கன்னா, சவுல் கிறிஸ்தவர்களை எவ்வளவா துன்பப்படுத்துறதுக்கு எழுதி நிருபமாகி துன்பப்படுத்தினான். கர்த்தர் அவனை சந்திச்சிட்டாரு பகலின் நண்பகல் வேலையில, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானேன்னு. அப்போ அப்புறம் பவுலா மாறி சவுலு அநேக திருச்சபைகளுக்கு சுவிசேஷத்தை சொன்னான். கலாத்தியா, கொரிந்தியா, எல்லா சபைகளுக்கும்.
கடைசியில் அவன் செய்யும்போது என்ன சொல்றான்னா, கலாத்தியர் 4:15 சொல்லியிருக்கான், நீங்கள் கொண்டு இருந்த ஆனந்த பாக்கியம் எங்க? அவங்க அந்த சபையார் இவங்களுக்கு பவுல் அப்போஸ்தலனுக்கு எவ்வளவு உதவினாலும் செய்யற ஊழியத்துக்கு கர்த்தருடைய மக்களை துன்பப்படுத்தினா. ஆனா இப்ப இவன் கர்த்தருக்காக மாறிட்டான். இவனுக்கு நம்ம என்ன வேணாலும் செய்யலாம். உண்மையா ஊழியம் செய்யறவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும். யாரு எவரு எப்படி அப்படின்னு கொஞ்சம் நிதானிச்சு ஆவிகளை பகுத்தறியும் வர நமக்கு வேணும். நல்ல ஆட்கள் கர்த்தருக்கு பயந்து அவருடைய ஊழியத்தை செய்யறவங்களுக்கு நம்ம கொடுக்கணும். ஆனா இந்த சிலர் பாத்தீங்கன்னா கண்டுக்கவே மாட்டாங்க. எவ்வளவு இடிஞ்சு விழுந்தாலும் கண்டுக்கிட மாட்டாங்க. அப்போ இந்த கலாத்தியார் சபையாருக்கு பத்தி இந்த பவுல் சொல்றான், அவங்க கண்களை புடுங்கி கூட எனக்கு கொடுத்துருவாங்க. கண்களை புடுங்கி கொடுக்குற அளவுக்கு எனக்கு என்ன செஞ்சிருக்காங்க, என் மேல அவங்க நல்ல நம்பிக்கை வச்சிருக்காங்க. பாதிக்கப்படுற அளவுக்கு கர்த்தருக்கு நம்ம கொடுக்கணும். கண்ணை பிடுங்கி கொடுக்கணும்னா கொடுப்போமா? நம்ம கொடுக்க முடியாது, ரூபா கொடுத்துடலாம். ஆனா கண்ணை பிடுங்கி கொடுத்த அந்த அளவுக்கு என்ன செய்யறாங்க, கொடுக்கக்கூடிய நல்ல உள்ளம் இந்த கலாத்தி சபைக்கு இருக்கு, கலாத்தியார் சபைக்கு இருக்குன்னு சொல்றாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 9:6 சொல்லியிருக்காரு, சிறுக விதைக்கிறவன் சிறுக இருப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக இருப்பான். அப்போ நம்ம எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம். நன்மை விதைச்சா மேன்மை கட்டாயம் அறுக்கலாம். தீய காரியங்களை நம்ம செய்யவே கூடாது. அதை கண்களை மூடிக்கிடணும், வேண்டாம், அது நமக்கு வேண்டாம்ப்பா. ஏன் நம்ம நன்மை செஞ்சு கொஞ்சம் நன்மை செஞ்சா கூட கொஞ்சம் நன்மை கிடைக்கும். ஆனா கொஞ்சம் தீமை செஞ்சாலும் நான் பிள்ளைகள் சொல்லுவேன், தீமை செய்யலாமான்னு யோசிக்க கூட செய்யாத, பொத்திக்க நன்மை செய்யும். உன்னால முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்ய, கர்த்தருக்குன்னு நன்மை செய்ய. ஆண்டவர் நம்ம மென்மேலும் பெருக பண்ணுவார், மென்மேலும் ஆசீர்வதிப்பார், மென்மேலும் வளர்ந்திருக்க செய்வார். கிறிஸ்துவுக்காக இழந்தவங்க எவரும் தரித்திரர் ஆனதே கிடையாது. ராஜ்ய மேன்மைக்காக நம்மளை இழந்தவங்க நஷ்டப்பட்டதே கிடையாது. கிறிஸ்துவுக்காய் இழந்தவர் எவரும் தரித்திரரானதில்லை. ராஜ்ய மேன்மைக்காய் கஷ்டம் அடைந்தோ நாசப்பட்டதில்லை. உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம், உலகத்தின் இறுதி வரை. கல்வாரி தோணிதான் மழை மாறி பொழியும் நாள் வரை உழைத்திடுவோம். அச்சம் தவிர்ப்போம், தைரியம் கொள்வோம், சரித்திரம் சாட்சி கூறும். நம்ம உயிரோட வச்சிருக்கிறதே அவருக்காய் சாட்சியா வாழ்றதுதான். எத்தனையோ பேருக்கு இல்ல, இந்த வயசை பார்க்க கூட இல்ல. ஆனா இன்னைக்கு கூட நம்மள பாட்டின்னு கூப்பிடுற அளவுக்கு கர்த்தர் நம்மள ஆசீர்வச்சு வச்சிருக்கிறாரு. பலவீனம்னா யாருக்கு இல்ல, வரும். ஆனா அதை பலப்படுத்திருக்கிற கிறிஸ்துவின் வல்லமைய பாருங்க. அதனால நம்ம உலகத்துல இறுதி வரைக்கும் ஆண்டவரை போல நம்ம என்ன செஞ்சுக்கிடணும், ஆசீர்வாதமா, ஆண்டவருக்கு ஆசீர்வாதமா. நம்ம இல்லைன்னாலும் அவர் யாரை கொண்டாலும் செய்ய முடியும். ஆனா நம்ம செய்ய வேண்டியதை நம்ம செஞ்சுட்டு நமக்குரிய ஆசீர்வாதத்தை நம்ம என்ன செஞ்சுக்கிடணும், பெற்றுக்கிடணும். இல்ல இல்ல இல்லன்னு சொல்லக்கூடாது. இருக்கிறத கொடுத்து பாரு. பெருக பண்ணுகிற தேவனுடைய கருத்துல இருந்து நீ பெருக பண்ணி வாங்கிக்கிடலாம். 7 பேரும் சாப்பிட்டுட்டு மீதியை எடுத்துக்கிடலாம். அந்த நம்பிக்கை விசுவாசம் நமக்கு வேணும். சரியா? அடுத்தது பாருங்க, எபேசியர் 5:10 சொல்லுது, கர்த்தருக்கு பிரியமானது இன்னது என்று நீங்க சோதிச்சு பாருங்க. அப்ப எது எது கர்த்தருக்கு பிரியம், எது எது கர்த்தர் விரும்புறாரு. அப்போ கர்த்தருக்கு நம்ம உகந்ததை செய்யணும். காணிக்க உகந்த காணிக்கையா இருக்கணும். நம்ம கொடுக்கிற பலிகள் கர்த்தரை அங்கீகரிக்க கூடியதா, உகந்ததா இருக்கணும். அடுத்தது கொலோசியர் 3:20 சொல்லுது, பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படியுங்க. அதுதான் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் இல்ல, கர்த்தருக்கு பிரியமானது. கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை மிகுதியா செஞ்ச மனசைய போல இல்லாம கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை ஆராய்ச்சி நம்ம மிகுதியா நம்ம செஞ்சா கர்த்தர் நம்மள இந்த பூமியிலேயே நிறைவா, அதிகமா, மகிழ்ச்சியா, சந்தோஷமா, சமாதானமா வைப்பாரு. நீங்க கர்த்தருடைய காய ஒரு எட்டு எடுத்து வச்சா அவர் உங்கள் பக்கமா 2 எட்டு எடுத்து வச்சு வருவார். அவர் நமக்கு செய்யாம இருக்கவே மாட்டார். அவர் அநீதி இல்லாத சுத்தமுள்ள தேவன். அதனால நீங்க தைரியமா என்ன செய்யணும்னா கர்த்தருக்காய் முன்னெடுத்து வைங்க. உங்க ஸ்டெப்ப, காலை, கைய, இருதயத்தை, உங்க சிந்தைய, மனதை எல்லாம் கர்த்தருக்கு கொடுங்க. உங்கள மனுஷன் தரக்கூடாத நிம்மதி, சந்தோஷம், சமாதானம், நிறைவு அவர் தருவார். ஆமா, உண்மை அதுதான். தெரிஞ்சவங்களுக்கு தான் அது தெரியும், தெரியாதவங்களுக்கு அது தெரியாது. ஆமா, கர்த்தருடைய காரியமா நம்ம செயல்பட முற்படும் பொழுது கர்த்தர் நம்ம காரியத்துக்காய் நமக்காய் முற்பட்டு ஏராளமான நன்மைகளை நமக்கு செய்து தருவார். ஏழை விதவை ஒருத்தி
இயேசு காணிக்க பெட்டியை முன்னால உட்கார்ந்து காணிக்க போடுறத பார்த்துட்டு இருந்தாரு. ஐஸ்வர்யவான்கள் அநேகர் வந்து மொத்த மொத்தமா காணிக்கப்பட்டாங்க. ஆனா அவங்கள பார்த்து கர்த்தர் சொல்லல. ஆண்டவர் என்ன சொல்றாரு, எனக்காக இருக்கிற எல்லாத்தையும் பாதிக்கப்படுற அளவுக்கு கொடுக்கணும். நம்ம நம்ம சும்மா நம்ம 100 ரூபா வச்சுட்டு 2 ரூபா காணிக்க போடுறது இல்ல, பாதிக்கப்படுற அளவுக்கு காணிக்க கொடுக்கணும் கர்த்தருக்குன்னு. அப்ப இவ என்ன செஞ்சாலாம், அன்னைக்கு ஜீவனத்துக்கு இருந்த எல்லாத்தையும் போட்டுட்டாளாம். அதனால கர்த்தர் என்ன சொன்னாரு, இவளோ எல்லாரும் இருக்கிறதுல கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போட்டாங்க, ஆனா இவளோ தனக்கு உண்டான எல்லாவற்றையும் எனக்குன்னு கொடுத்துட்டா. அப்போ கர்த்தர் பாக்குறாருங்கிற எண்ணம் யாருக்கு இருக்கு, அந்த ஏழை விதவை, அவளுக்கு பேரு ஏழை. அப்ப அவளுக்கு இருந்த அனைத்தையும் கொண்டு நம்ம அப்படி இன்னைக்கு கொடுக்கோமா? அதான் பாதிக்கப்படுற அளவுக்கு கொடுக்கணும். கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, என்னை குறித்தும் என் வார்த்தையை குறித்தும் எவன் வெட்கப்படுகிறானோ அவனை குறித்து மனுஷகுமாரனும் மகிமையோட வரும்போது வெட்கப்படுவாராம். நம்மளை குறித்து அவர் சந்தோஷப்படுவாரா, நம்மளை குறித்து அவர் வெட்கப்படுவாரான்னு நம்ம என்ன செய்யணும்னா யோசிக்கணும். இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல சொல்லுது, தன் ஜீவனை, நம்ம ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவார், என் நிமித்தம் தன் ஜீவனையும் இழந்து போக கொடுக்கிறவன் அதை ரட்சித்துக் கொள்வான். அப்ப ஆண்டவருக்காக நம்ம ஜீவனையும் கொடுக்கிற அளவுக்கு நமக்கு தைரியம். அந்த பாட்டி தனக்கு ஜீவனத்துக்கு இருந்ததை எல்லாத்தையும் கொடுத்தா. எத்தனையோ மக்கள் இன்னைக்கு சேவனை பார்த்தா அவ எப்படி இருந்தா, தன் ஜீவனை இயேசுக்காக அர்ப்பணிச்சான், இரத்த சாட்சியா மரித்தான். இயேசுவை போல பிதாவே உடைய கைகளில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன்னு இயேசு சொன்னது போல இந்த ஸ்தேவானும் இயேசுவே வானம் திறந்திருக்கிறதையும் இயேசுவை பார்த்து என்ன சொல்றான், உம்முடைய கைகளில் என்ன ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன்னு அவன் கல்லெறியும் போதும் கல்லெறிஞ்சவங்களுக்கு மன்னிப்பை கொடுத்துட்டு கிறிஸ்துவ பாக்குறான். நாம இன்னைக்கு எப்படி இருக்கிறோம், நம்ம காரியத்தை தான் பார்க்கமே தவிர கிறிஸ்துவின் காரியத்துக்காக நம்மள எந்த விதத்திலும் பாதிக்கப்படுற அளவுக்கு கொடுக்கல. தன் ஜீவனை இழந்து போகிறவன் இழக்க தயாரா இருக்கிறவன் அதை பெற்றுக்கொள்வான். இங்க எப்படி பெற்றுக்கொள்வான், இங்க இழந்தாலும் பரவாயில்ல, பரலோகத்துல இயேசுவுக்கு வலது வருஷத்துல பிதாவுக்கு வலது பார்சத்துல இயேசு இருந்தது போல நாமளும் இயேசுவுக்கு வலது பார்சத்துல நமக்கு இடம் ரிசர்வ் பண்ணிடலாம். இப்ப இங்க இருந்து நம்ம போனோம்னா ரிசர்வ் பண்ணிடுவோம் டிக்கெட்டு, சென்னைக்கு போறோம், கோயம்புத்தூர் போறோம்னா. அதே மாதிரி கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு நம்ம இந்த உலகத்திலே நம்ம என்ன செய்யணும்னா ஒரு உறுதியான ஒரு நம்பிக்கையோடு நம்ம வாழணும். சரியா? ஆண்டோட இன்னைக்கு நம்ம ஆண்டோடைய வருகை வந்தா நம்ம போக ரெடியா இருக்கணும். கர்த்தர் மரணம் மூலம் நம்மளை எடுத்துக்கிட்டாலும் ஆண்டவருடைய ராஜ்யத்துல நான் இன்னைக்கு இருப்பேங்கிற ஒரு நம்பிக்கை வாழ்க்கை இந்த உலகத்திலே இருக்கணும். நமக்கு எனக்கு தெரியாது, நிச்சயம் இல்லாதவனாக ஓட, நமக்கு ஒரு நிச்சயம் இருக்கணும், இயேசுவின் ராஜ்யத்துல எனக்கு இடம் உண்டு, நான் அப்பா கூட போயிருவேன், அப்பா என்ன கூட்டிட்டு போயிருவாங்க, அப்படி நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும். நம்ம இப்ப எங்க போனாலும், குடும்பத்தோட போனாலும், தனியா போனாலும் எங்க அப்பா கூட நான் இருக்கேன்னு ஒரு நம்பிக்கை. அது இங்க இருந்தாலும் எங்க அப்பா கூட தான் இருக்கேன், நான் பரலோகத்துக்கு போனாலும் அப்பா கூட தான் இருக்கிறேன் அப்படின்னு. அப்போ கர்த்தருடைய காரியத்துல பார்க்கும்போது இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிரா உட்கார்ந்துருக்காரு. எல்லா காரியத்தையும் பாக்குறாரு, நம்முடைய நடவடிக்கைகள் ஒன்னொன்னையும் பாக்குறாரு. எதையும் காணிக்கை பெட்டிக்கு முன்னால மட்டும் உட்கார்ந்து காணிக்க போடுறத மட்டும் அந்த டைம்ல அங்க பாக்குறாரு. அப்ப இந்த 7 பதவா போடுறான். அப்போ ஆண்டவர் எல்லாத்தையும் சொல்றாரு. ஐஸ்வர்யவான்கள் அநேகர் போட்டாங்க, அவங்க தங்களுக்கு ஜீவனத்துக்கு உண்டானதுல ஒரு பகுதி எடுத்து போட்டாங்க. இவனோ தனக்கு வறுமையிலும், பாத்தீங்களா, அதுதான் அதுல இருக்க விசேஷம், வறுமையிலும் கர்த்தர் அதை பாக்குறார். தனக்கு ஜீவனத்துக்கு உண்டான எல்லாவற்றையும் இவள் மிகுதியாய் போட்டாள், அதிகமாய் போட்டாள். அப்போ ஆண்டவர் நம்மளை பார்க்கலாம், அதிகமாய் போட்டாள்னு மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மீதி எல்லாரும் பரிபூரணத்திலிருந்து எடுத்து போட்டாங்க. அப்போ வறுமையில ஜீவனத்துக்கு இருந்ததை பூரா போட்டவதான் மேன்மையானவளா இருந்தாலே தவிர, நாம இப்போ 1000 ரூபாய் 10,000 ரூபாய் வச்சுக்கிட்டு ஒரு 100 ரூபாய் போடுறது பெரிய காரியமே கிடையவே கிடையாது. நல்லா யோசித்து கத்தருக்குன்னு, அப்போ கத்தருக்குன்னு கத்தரா நின்று வாங்குறாரு, ஐயோ இல்ல அப்படி நீங்க யோசிக்காதீங்க. கத்தருடைய காரியமா செயல்படுறாங்க. வசனம் போகுதா, சுவிசேஷம் அறிவிக்கப்படுதா, மிஷினரிகளை சப்போர்ட் பண்றோமா, அப்புறம் ஒரு பசியா இருக்கிறவனுக்கு அது ஆகாரத்துக்கு போகிறதா, அப்படி ஜெபம் பண்ணி அதை கவனிச்சு பார்த்து நீங்க செய்யுங்க. அது கர்த்தர் மிகுதியான பலனை உங்களுக்கு தருவார், வரத்துள்ள நல்ல பலனை அது தரும். அப்போ நம்ம அதுக்கு பிறகு திரும்பி பார்க்க கூடாது. அதுக்கு பிறகு நம்ம ஐயோ நிறைய கொடுத்துட்டோமோ அப்படி நீங்க தயவுசெய்து யோசிச்சிடாதீங்க. அது கர்த்தருக்காக செலவு பண்ணது, கர்த்தர் கணக்குல கையில எடுத்து கணக்குல வச்சிருக்கிறார். அதனால நீங்க தைரியமா, ஆண்டவரே உடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியத்துல நான் தீவிரமா செயல்படணும், எனக்கு இன்னும் உற்சாகமா செயல்படும், இன்னும் நான் மிகுதியா பாதிக்கப்படுற அளவுக்கு, ஆண்டவரே நான் இன்னும் பாதிக்கப்படுற அளவுக்கு நான் நன்மை செய்யணும்ப்பா,
நான் ஜீவனத்துக்கு இருக்கிறதையும் கொடுக்கணும்ப்பா. ஆனா ஒண்ணு தெரியுமா, கொடுத்தவங்க கெட்டே போக மாட்டாங்க. யாரும் கெட்டு போயிருக்காங்களா? நீங்க எங்கேயாவது சொல்லுங்க பாப்போம், எங்களுக்கு தெரியலன்னா. இல்ல, அந்த நம்மளும் சாப்பிடலாம், கர்த்தருடைய காரியமும் ஆசீர்வதிக்கப்படும். கொடுத்து பார்க்கணும், கொடுத்து பழகணும். அப்போ அதுல கர்த்தருக்காக கொடுக்கும்போது அதுல மேன்மையான காரியங்கள் நிறைய வளரும், பெருகும், மகிமையை தரும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.